வெல்கம் டு இடியம் அகாடமி. தமிழ்நாடு டெட் ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் நமக்கு வரப்போகுது. இதுக்கு நம்ம இடியம் அகாடமி நம்ம சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜிக்கு நம்ம ஆல்ரெடி தமிழ்நாடு டெட் 2025க்கு நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். கம்ப்ளீட்டா பேப்பர் 1 எழுதுனீங்கனாலும் சரி, பேப்பர் 2 எழுதுனீங்கனாலும் சரி, பேப்பர் 1 அந்த ஏஜ் குரூப் கொஷின்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பேப்பர் 1, பேப்பர் 2க்கு காமன் தியரிஸ் நமக்கு இருக்கும் இல்லையா? ஜீன் பியாஜே, விஹாட்ஸ்கி தியரி, மாஸ்லோ, எரிக்சன் தியரி, கோல்பர்க் தியரி, இந்த 5 தியரியுமே கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. பேப்பர் 1ஆ இருந்தாலும், பேப்பர் 2ஆ இருந்தாலும் கண்டிப்பா நமக்கு கேட்பாங்க. அதுலயும் ஜீன் பியாஜே கண்டிப்பா நமக்கு கொஷின்ஸ் வரும். நம்ம சேனல்ல இந்த கம்ப்ளீட்டா பேப்பர் 1, பேப்பர் 2 சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு ரிவிஷன் சீரீஸும் போட்டிருப்போம். இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தா படிக்கணும்னா இதெல்லாம் ஒரு 25 மினிட்ஸ் வீடியோ தான். கொஞ்சம் பாருங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இதுவரைக்கும் முடிஞ்ச தமிழ்நாடு டெட் டாபிக்ஸ் எல்லாத்த பத்தின டிஸ்கஷன்ஸும் அதுல இருக்கும். ஒன் ஷாட் ரிவிஷனும் நம்ம பண்ணியிருப்போம். இப்போ இந்த சைக்கிளுக்கும் நம்ம ஒன் ஷாட் ரிவிஷன் ஒன்று போட்டிருக்கோம். நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஒன் ஷாட் ரிவிஷன் அப்புறம் இதோட ரிவிஷனோட பிளேலிஸ்ட் இது எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா இதை நீங்க பார்த்தாலே நமக்கு தமிழ்நாடு டெட்ல கேட்கிற 30 கொஸ்டின் சிடிபில இருந்து கண்டிப்பா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இந்த ஸ்பெஷல் டெட்டுக்காகவே 10 டேஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 10 எம்சிக்யூஸ் இது எல்லாமே தமிழ்நாடு டெட்ல கேட்ட பிஒய்க்யூஸ் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸோட பார்த்துட்டு இருக்கோம். எப்பயுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க பார்க்கும்போது அதுல இருக்கிற ஆப்ஷன்ஸையும் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது ரிலேட்டட் கொஸ்டினும் நமக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஓகே. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்க இந்த பிஒய்க்யூஸ் 10 டே சீரீஸை கொஞ்சம் கம்ப்ளீட்டா பாருங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் 6th 7th பேட்ச் பண்ணிட்டு இருக்கிறது இப்போ. ஸோ நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி நம்ம பண்ணது இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது டே 7. இது வரைக்கும் நம்ம 6 வீடியோ போட்டிருக்கோம். எல்லாத்துலயுமே 10 பிஒய்க்யூஸ் கம்ப்ளீட் டிஸ்கஷனோட பண்ணியிருக்கோம். நீங்க எழுதுறீங்கனாலும் சரி, இல்ல வேற யாருன்னா தமிழ்நாடு டெட் எழுதுறாங்க, இப்ப ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லா வீடியோஸையுமே கொஞ்சம் பாருங்க. கண்டிப்பா 30 கொஸ்டின்ஸுமே உங்களால சிடிபில எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். பைலிங்குவல் இங்கிலீஷ், தமிழ் 2த்துலயுமே நம்ம கொஸ்டின்ஸ் நம்ம காட்டுறோம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது டே 7. ரைட்டா? ஸோ டே 7 பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இது டே 7 நம்ம பார்க்க போறது. டே 6 வரைக்கும் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் 60 எம்சிக்யூஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் கொஞ்சம் பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The physical growth and development of an individual is conditioned by ஒரு தனி நபரின் உடல் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு டேஷ் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. எப்பயுமே அந்த பிசிக்கல் growth டெவலப்மெண்ட் இது ரெண்டுத்துக்குமே ஹெரிடிட்டி, என்வாயன்மெண்ட், மரபும் சூழலும் ரெண்டுமே காரணம். ஹெரிடிட்டி இன்டு என்வாயன்மெண்ட்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு இதுவும் தேவை, ஹெரிடிட்டியும் தேவை, அதோட சூழ்நிலையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா நமக்கு கொஸ்டின் வரும். நமக்கு growthனா தெரியும். பிசிக்கலா வளர்றத நம்ம growthன்னு சொல்லுவோம். அது ஹெரிடிட்டியால கூட வரும், மரபால கூட வரும். ஆனா நம்ம சூழ்நிலை அதுக்கு சாதகமா இருக்கும்போது அந்த குழந்தைக்கு இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். அதுதான் நம்ம சொல்றது. ஹெரிடிட்டி இன்டு என்வாயன்மெண்ட், மரபும் சூழலும் இணைந்தே உடல் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை தீர்மானிக்கின்றன. சோ இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி growthங்கிறது எதுல சார்ந்து இருக்கும்னா ஹெரிடிட்டி இன்டு என்வாயன்மெண்ட் ரெண்டுமே அந்த குழந்தைகளுக்கு பெருக்கும் போது மட்டும்தான் அந்த குழந்தை இன்னும் நல்ல வளர்ச்சி அடையும். அடுத்தது நெக்ஸ்ட், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இஸ் a டேஷ் கேட்டகரி ஆஃப் நீட். சுய நிறைவேற்றம் என்பது டேஷ் தேவைக்குள் வருகிறது. இது நம்மளோட மாஸ்லோ தியரி. மாஸ்லோ தியரி நீங்க பேப்பர் 1ஆ இருந்தாலும் பேப்பர் 2ஆ இருந்தாலும் பார்த்துக்கோங்க. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்ங்கிறது சோஷியோ சைக்கலாஜிக்கலுக்குள்ள சேர்றது. சமூக உளவியல். சமூக உளவியல். இந்த எரிக்சன் தியரியை பொறுத்த வரைக்கும், சாரி, மாஸ்லோவோட ஹைரார்கி ஆஃப் நீட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் மாஸ்லோவோட ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்.
இதுல கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின் வரும். தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 5 நீட்ஸ் சொல்றாரு. கீழ இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு நீட்ஸ் நமக்கு பூர்த்தி ஆகும்போது, நம்ம அடுத்தது அடையிறோம்ன்றது இவர் சொல்றது. இந்த பிசியாலஜிக்கல்ன்னு சொல்றது என்னன்னா, நமக்கு ஒரு அடிப்படை தேவை இருக்கும்ல, பேசிக் நீட்ஸ். நம்ம பசி, நம்ம தங்குறதுக்கு இடம், தண்ணி, தூக்கம், ஃபுட் இது எல்லாமே பிசியாலஜிக்கல் நீட்ஸ். உடம்போட தேவை. பாடி நீட்ஸ் அது பிசியாலஜிக்கல் நீட்ஸ். சேஃப்டிங்கிறது செக்யூரிட்டி, புரொடெக்ஷன் இருக்கணும் நமக்கு. அது 2வது நீட். 3வது சோஷியல் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், ஒரு லவ், ஃபேமிலி அந்த மாரி இருக்கிறது சோஷியல். அடுத்தது எஸ்டீம்ன்னு சொல்லுவோம். செல்ஃப் எஸ்டீம், ரெகக்னிஷன் இதெல்லாம். கடைசியா இருக்கிறது தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இத தான் இங்க கொஸ்டினா கேட்டிருக்காங்க. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்ங்கிறது எல்லாத்தையுமே சார்ந்தது. என்ன நான் புரிஞ்சுக்கிற ஒரு குணம், என்னோட கேப்பபிலிட்டி, என்னால என்னால எவ்வளவு முடியும் இத நான் புரிஞ்சுக்கிறேன் இல்லையா? அதுதான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஸோ செல்ஃப் டெவலப்மெண்ட் அண்ட் ரியலைசேஷனுக்கு இது உதவும் நமக்கு. இது 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், இந்த எஸ்டீம், சோஷியல் இது 3த்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சோஷியோ சைக்காலஜிக்கல்னு சொல்லுவோம். சமூக உளவியல் நீட்ஸ்ன்னு சொல்லுவோம். இத நம்ம பிசியாலஜிக்கல் நீடுன்னு சொல்லுவோம். இத நம்ம சேஃப்டி நீடுன்னு சொல்லுவோம். இந்த 3த்தையுமே நம்ம சைக்கோ சோஷியோ சைக்காலஜிக்கல் நீடுன்னு சொல்லுவோம். ஓகே. சைக்கோ சோஷியல் நீடுன்னு கூட சொல்லுவாங்க. ஓகே. கொஞ்சம் இத கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 5 நீடு சொல்லியிருக்காரு. இப்போ 1970ஸ்ல இது ஒரு 3 நீடு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இப்போதைக்கு மாஸ்லோவோட நீட் என்னன்னா 5 நீடு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் கேஸ் கொஸ்டின் இப்ப நியூவா எத்தன நீட்ஸ் ஆட் ஆயிருக்குன்னா 3 நீட் ஆட் ஆயிருக்கு. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இதுவரைக்கும் போதும். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கோங்க. பிசியாலஜிக்கல்னா உடலியல் தேவைகள். சேஃப்டி நீட்ஸ்னா பாதுகாப்பு தேவைகள். இந்த சோஷியல்ன்றது சமூக அன்பும் சேர்ந்துணர்வும் தேவைகள். எஸ்டீம்ன்றது மதிப்பு தேவைகள். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்ங்கிறதா சுய நிறைவேற்று தேவைகள். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு கான்செப்ட். பிசியாலஜிக்கல், சேஃப்டி அதுக்கப்புறம் அந்த கடைசியா 3 இருக்கு. அந்த சோஷியல், எஸ்டீம், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இருக்குல்ல, அது எல்லாமே சோஷியோ சைக்காலஜிக்கல் நீட்ஸ்ன்னு அர்த்தம். ஓகே. இந்த சோஷியோ சைக்காலஜிக்கல் நீட்ஸ்ங்கிறது என்னது? ஒரு நபரின் சமூக உறவுகள், உணர்வுகள், சுயமரியாதை மற்றும் தனி மனித வளர்ச்சி தொடர்பான தேவைகளாகும். இது எப்ப நமக்கு பூர்த்தி ஆகும்னா, நம்மளோட பேசிக் நீட்ஸ் எல்லாம் பூர்த்தி ஆனா மட்டும் தான் இது அடுத்த கட்டத்துக்கு. இது ஒவ்வொரு தேவைகள் இதெல்லாம் பூர்த்தியானா நமக்கு நெக்ஸ்ட்க்கு போகும். அதுதான். ரைட்டா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துக்கோங்க. ம். மாஸ்லோது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது. டேஷ் இஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் ஸ்பீச் டிஃபெக்ட் இன் விச் த சைல்ட் இஸ் அன்ஏபிள் டு ப்ரொனவுன்ஸ் கரெக்ட்லி. குழந்தை சரியாக உச்சரிக்க முடியாத முக்கியமான பேச்சு குறைபாடு டேஷ். அந்த குழந்தையால உச்சரிக்க முடியாது. ஏன்னா, அந்த லிஸ்பிங் உதட்டு சிழைப்பு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி இருக்கும்போது, நமக்கு உதடு ரொம்ப முக்கியம் இல்லையா? தொட்டு பேசும்போது தான் நமக்கு வருது. அந்த குழந்தைக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் சரியா இருக்காது. அது லிஸ்பிங். இதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா, டெட்ட பொறுத்தவரைக்கும் நெறைய சைக்காலஜிக்கல் கொஸ்டின்ஸ் அந்த குழந்தைங்களோட டிசீசஸ், அந்த டிஃபெக்ட்ஸ் என்ன? எதனால அந்த குழந்தையால படிக்க முடியல? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டெட்ல கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ லிஸ்பிங்ன்றது உதட்டு சிழைப்பு, அப்புறம் ஸ்டட்டரிங் தடுமாற்றமா பேசும் இல்லையா? 1த்தையே 2 தடவ ரிப்பீட் பண்ணி பேசும் இல்லையா? தடுமாறுறது. இந்த ஸ்டாமரிங்னா தத்தி தத்தி பேசும்ல குழந்தைங்க. அது வராது அந்த வார்த்தை. அந்த கோர்வை வராது இல்லையா? அத ஸ்டாமரிங்ன்னு நம்ம சொல்லுவோம். இததான் தடுக்கி பேசுதல். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லிஸ்பிங்ன்றது உதட்டு சிழைப்பு. அது இருக்கும்போது சில ஒலிகளை சரியாக உச்சரிக்க முடியாத பேச்சு குறைபாடு லிஸ்பிங். நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்றது கூட இந்த 6 வீடியோலயும் அந்த 10 எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? இது எல்லாமே தமிழ்நாடு டெட்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ரைட்டா? சோ இதெல்லாம் தெரிஞ்சா தான் இப்படி கொஸ்டின்ஸ் வரும். நம்ம தெரிஞ்சு அதுக்கேத்தா மாரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அடுத்த ஸ்டட்டரிங்ன்றது பேசும்போது ஒலி அல்லது எழுத்துக்களை மீண்டும் மீண்டும் ரிப்பீட் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்டட்டரிங்ன்னு சொல்றது. இந்த ஸ்டிர்ரிங்ன்னு சொல்றது கலக்குறது அவ்வளவுதான். இது அதுக்கு தொடர்பே இல்லாத ஒண்ணு. இந்த ஸ்டாமரிங் சொல்றது தத்தி தத்தி பேசுவாங்க இல்லையா? சில பசங்க ஸ்டாமரிங். அதுதான் ஸ்டாமரிங். பேசும்போது தடை ஏற்பாடு, சரளமாக பேச முடியாத நிலை. யா? அடுத்தது. டேஷ் இன்க்ளூட்ஸ் அவர் கரண்ட் தாட்ஸ் ஆர் வாட்டெவர் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் அட் த மொமெண்ட். தற்போது நாம் நினைப்பதும், அனுபவிப்பதும் டேஷ் மனதில் அடங்கும். ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்ஷியஸ். இங்க நம்மள கன்ஃப்யூஸ் பண்றதுக்காகவே இப்படி குடுத்திருக்காங்க கான்ஷியன்ஸ். கான்ஷியஸோட ஸ்பெல்லிங் இதுதான். CONSCIOUS. விழிப்புணர்வு மனம். அடுத்தது. ஓகேவா?
ப்ரீ கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ்ன்னு இருக்கு. முன் விழிப்பு மனம், அறியாமை மனம் இதெல்லாம் இல்ல. இப்ப அதெல்லாம் என்னன்றத இப்ப பார்ப்போம். ஸோ நம்ம இப்ப கரண்ட்டா நம்ம என்ன யோசிக்கிறோம், அதெல்லாம் எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும்னா, கான்ஷியஸா இருக்கிறது. ரைட்டா? இந்த கான்செப்ட் எதுல வரும்னா, இந்த கான்ஷியஸ், ப்ரீ கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ்ங்கிறது சிக்மண்ட் ஃப்ராய்டோட தியரி நம்ம படிச்சிருப்போம். இதுவும் நான் முன்ன சொல்லும்போது சொன்னேன். ஐடி, ஈகோ, சூப்பர் ஈகோன்னு நான் சொன்னேன். ஐடிங்கிறதும் சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஐடிங்கிறது உடனே எனக்கு கிடைக்கும்னு நினைக்கும். ஈகோங்கிறது எப்படி கிடைக்கணுங்கிறத யோசிக்கும். சூப்பர் ஈகோங்கிறது ரொம்ப எத்திக்கலா திங்க் பண்ணும். அது சூப்பர் ஈகோ. இது சிக்மண்ட் ஃப்ராய்டு. இதுல அவர் சொன்னதிலேயே தான் இந்த கான்ஷியஸ், ப்ரீ கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ்ன்ற வார்த்தையும் சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லியிருப்பாரு. இந்த தியரிக்கு பேரு ஐஸ்பர்க் தியரின்னு சொல்றது. ஓகே. இந்த கான்ஷியஸ்ன்னு அவர் சொல்றது என்னன்னா, விழிப்புணர்வு மனம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுல இருக்கும். தற்போது நாம் அறிந்திருக்கும் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் இருக்கும். ப்ரீ கான்ஷியஸ்ங்கிறது முன் விழிப்பு மனம். தேவையான போது நினைவிற்கு கொண்டு வரக்கூடிய தகவல்கள். நமக்கு எப்ப தேவையோ அப்ப நம்ம ஜஸ்ட் யோசிச்சா ஞாபகம் வரும். அது ப்ரீ கான்ஷியஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். யுவர் ஃபோன் நம்பர், பர்த்டே அது எல்லாமே. இப்ப அன்கான்ஷியஸ்ங்கிறது உள்ள இருக்கும். அறியாமை மனம்னு சொல்லுவோம். மறைக்கப்பட்ட நினைவுகள், ஆசைகள், பயங்கள், உள்ளுணர்வுகள் அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும். சைல்ட்ஹுட் ட்ராமா, ஹிடன் ஃபியர்ஸ் நம்ம பயந்த சில விஷயம், சின்ன வயசுல கொஞ்சம் கடந்து வந்த அந்த ஒரு எதனா ஒரு கஷ்டம் அது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா, கரண்ட் தாட்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் என்னன்னா கான்ஷியஸ் இருக்கும். ப்ரீ கான்ஷியஸ பொறுத்தவரைக்கும் நம்ம யோசிச்சா ஞாபகம் வரும். அன்கான்ஷியஸ பொறுத்தவரைக்கும் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கும். ஓகே. நம்மளோட வேதனையோ ஏதோ ஒண்ணு அது உள்ளுக்குள்ள இருக்கும். அது அன்கான்ஷியஸா இருக்கும். ஓகே. அடுத்தது. The psychological who viewed frustration as the major cause of aggression. நமக்கு இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன பத்தின கொஸ்டின் பேப்பர் 1லயும் இருக்கு, பேப்பர் 2லயும் கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க என்ன சொல்றாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் ஒருத்தவங்க அக்ரெசிவா பிஹேவ் பண்றான் இல்லையா? ஒரு மாரி வெறியா பிஹேவ் பண்றது. இல்லையா? ஒரு மாரி இருக்கிறது. அது அக்ரஷன் சொல்லுவோம்ல. அக்ரெசிவா பிஹேவ் பண்றாங்கன்னு. அது ஃப்ரஸ்ட்ரேஷன் காரணம். ஃப்ரஸ்ட்ரேஷன் நமக்கு மெயினா எப்ப வரும்? விரக்தி அதுதான். நம்ம நெனச்சது நடக்கல. நெனச்சா மாதிரி இன்கேஸ் எதுவும் நடக்கலன்னா, நமக்கு அந்த மாரி ஒரு விரக்தி வரும்ல. விரக்திய ஆக்கிரமிப்புக்கு, கோபத்திற்கு வன்முறை. இந்த வன்முறைன்னு சொல்றது அக்ரெசிவ். முக்கிய காரணம் என்று கருதிய உளவியலாளர் யாரு? இது டாலட் இது. ஓகேவா? டோலட் இது. ஞாபகம் வச்சுக்கோங்க இது. இந்த டாலட் தான் வந்து முதல்ல சொல்றாரு இவரு. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து எதுக்கு காரணம்னா, அக்ரஷன் வர்றதுக்கு எது காரணம்னா, நமக்கு இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வர்றது. ஏதோ நம்ம நெனச்சது நடக்காம போறது. அதுக்கு அவரு தான் சொல்றது. ஓகே. நம்மளோட கோல் இன் கேஸ் பிளாக் ஆகுது. ஒருவர் தனது இலக்கை அடைய தடை ஏற்பட்டால், அது ஆக்கிரமமான நடத்தைக்கு வழிவகுக்கும். ஸோ இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜான் டாலட் என்ன சொன்னாரு? ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் அக்ரஷனுக்கு வழிவகுக்குது. நமக்கு மனத்தடை, அதான் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏதோ ஒண்ணு வருது. அது ஆக்கிரமம். அக்ரெசிவா நம்ம பிஹேவ் பண்றோம் ஒரு மாதிரி. அதுதான். இல்லாட்டா இது டாலட் சொன்னது. நெக்ஸ்ட் பேரோன்றவரு இதுக்கு ரிலேட்டடா எதுவும் சொல்லல. அதே மாரி நியூமேன் அப்படி எதனா ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா, இவரு நெறைய லேர்னிங் அண்ட் எஜுகேஷனல் சைக்காலஜி பத்தி சொல்லியிருக்கிறாரு நியூமேன். கெடஸும் அதே மாதிரி சோசியாலஜி, சமூகவியல் பத்தி சொல்லியிருக்காரு. சமூகவியல் மற்றும் நகர திட்டமிடலில் பங்களித்தவர். இது கெடஸ்ன்றவரு. இவரு இது ரிலேட்டடா எதுவும் சொல்லல. அடுத்தது. The first systematic study to distinguish between creativity and intelligence was by படைப்பாற்றல் மற்றும் நுண்ணறிவு ஆகியவற்றை வேறுபடுத்தி காட்டிய முதல் முறையான ஆய்வு யாரால் மேற்கொள்ளப்பட்டது? நம்ம என்ன நினைச்சோம், இப்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கிற எல்லா குழந்தையும் கிரியேட்டிவா இருக்குமா? கிரியேட்டிவ்னா என்னது? ஒரு கொஸ்டினையே யோசிச்சு பார்க்கிறது. பல கோணத்துல யோசிக்கிறது. அந்த மாரி இருக்கிறது கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம். அதுக்கு புதுசாலாம் அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கும். அதுக்கும் இன்டெலிஜென்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்கா? அப்படி ஒரு பண்ணி பார்க்குறாங்க. இத முதல்ல எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்த்தது யாருன்னா, கெட்ஸெல்ஸ் அண்ட் ஜாக்சன். பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல நமக்கு ஐக்யூ லெவலுக்கும், கிரியேட்டிவிட்டிக்கும் தொடர்பு இருக்கா? இந்த எக்ஸ்பெரிமென்ட்ட பண்ணி பார்த்தது யாருன்னா, கெட்ஸெல்ஸும் ஜாக்சன். ஓகே. 1960ஸ்ல இவங்க பண்ணி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி பண்ணி பார்க்குறாங்க. ஈவன் அவங்க பண்ணி பார்த்ததுல ஹைலி கிரியேட்டிவ் ஸ்டூடண்ட்ஸுக்கெல்லாம் ஐக்யூ லெவல் ஜாஸ்தின்னு சொல்ல முடியல. அந்த இத அவங்க எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ரைட். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் அங்க விப்பில்ன்னு ஒண்ணு நம்ம பார்த்தோம் இல்லையா? இவரு வந்து வொர்க் இன் எஜுகேஷனல் சைக்கோ கல்வி உளவியல்ல இவரு பேரு இருக்கு. விப்பில். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கார்பெட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஏன்னா நெறைய கார்பெட்ஸ் இருக்கு. அதனால இதுல நம்ம அது மட்டும் தான் குடுத்துருக்காங்க. இந்த டெர்மனும் அதே மாரி இன்டெலிஜென்ஸ் டெஸ்டிங் பண்ணியிருக்காரு. டெர்மன்.
இதுக்கு பண்ணதில்ல. இன்டெலிஜென்ஸ் டெஸ்டிங் மட்டும் இவரு பண்ணியிருப்பாரு. ஓகே. ஸ்டான்ஃபோர்ட், பினெட்லாம் அவரு பண்ணுவாரு இல்லையா? டெர்மன் பண்ணது அது. ஓகே. பினெட் தான் பண்றது. அதே மாதிரி நமக்கு இங்க திங்கிங் பத்தி, கிரியேட்டிவிட்டி பத்தி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா, அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டைவர்ஜென்ட் திங்கிங் சொல்லுவோம். விரி சிந்தனை. டைவர்ஜன்ட்னாலே ஒரு கொஸ்டினுக்கு பல கோணத்துல யோசிக்கிறது டைவர்ஜென்ட் திங்கிங் சொல்லுவோம். இது முதல்ல பண்ணது உளவியலாளர் யாருன்னா, ஜே.பி. கில்ஃபோர்ட். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்வர்ஜென்ட் திங்கிங்னா குறுகலா யோசிக்கிறது. நம்ம பார்க்குற நெறைய விஷயத்துல இருந்து நம்ம ஒரு சொல்யூஷனுக்கு போறது. ஒருமுக சிந்தனைன்னு சொல்லுவோம். இதுவும் ஜே.பி. கில்ஃபோர்ட் சொன்னது. அடுத்தது டிடிசிடி. இது வந்து இதுவும் ஒரு படைப்பாற்றல் சோதனையா பண்றது. இது டொரான்ஸ் பண்றாரு. இது கிரியேட்டிவிட்டி மெஷர் பண்றது. இது டொரான்ஸ். ஓகே. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. டொரான்ஸோட டெஸ்ட் இது. கிரியேட்டிவிட்டி டெஸ்ட் இது. ஓகே. கிரியேட்டிவிட்டி டெஸ்ட் யாரு பண்ணா? டொரான்ஸ் பண்ணாரு. இது கிரியேட்டிவிட்டி மெஷர் பண்றதுக்காக பண்ணது டொரான்ஸ். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு எப்படி வேணா கொஸ்டின் வரும். நம்ம எல்லாத்தையுமே எப்படி கேட்டாலும் அத ஆன்ஸர் பண்ற மாதிரி நம்ம வந்து படிச்சுட்டு போணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். அடுத்தது இங்க் பிளாட் டெஸ்ட் வாஸ் டெவலப்ட் பை. மைத்துளி சோதனையை உருவாக்கியவர் யார்? இது எர்மன் ராஸ்சச். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க் பிளாட்னா ஒண்ணுமே இல்ல. நம்ம நம்ம ப்ளூ இங்க்லாம் இங்க் பென் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது அப்படியே தெளிக்கும்போது, அது உதிரும்போது அப்படியே இங்க் துளிகள்லாம் அப்படியே சிதறும் இல்லையா? அது சிதறும்போது என்ன ஆகும்? ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த ஷேப்பு. அதுதான் அது. அந்த ஷேப்ப அந்த குழந்தைங்கள்ட்ட காமிச்சு, என்ன இதுல உனக்கு தெரியுது? அந்த மாரி கேட்கறது. ஓகே. இது எல்லாம் எதுக்குன்னா, அந்த குழந்தை வந்து என்ன யோசிக்குது? அதோட பெர்சனாலிட்டி என்ன? ஆளுமை என்ன? அதோட சிந்திக்கிறது திறன் எப்படி இருக்கு? அந்த மாரி பார்க்கறதுக்கு இது யூஸ் பண்ணுது இது. ஓகே. இது யாரு? இங்க்பிளாட் டெஸ்ட். இத பண்ணது யாரு? 1921. இது எதுக்கு பண்ணாங்கன்னா, பெர்சனாலிட்டி டெஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஆளுமை சோதனையில சேர்றது. இந்த ஆளுமை சோதனை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். அந்த குழந்தையோட பெர்சனாலிட்டிய செக் பண்றது. இன்டெலிஜென்ஸ செக் பண்றது வேற. பெர்சனாலிட்டிங்கிறது அந்த குழந்தை எப்படி திங்க் பண்றது? அது உள்ளுக்குள்ள எப்படி யோசிக்குது? அந்த மாரி திங்க் பண்றது. ரைட்டா? இது ப்ரொஜெக்டிவ் பெர்சனாலிட்டி டெஸ்ட் இது. இந்த திட்டவட்ட ஆளுமை சோதனைன்னு நம்ம சொல்லுவோம் இத. திட்டவட்ட ஆளுமை சோதனைனா, இந்த மாரி எதனா இத இப்ப இங்க் துளிய நம்ம சிந்துனா, இந்த மாரி அது ஷேப்ல வந்திருக்கு. அந்த ஷேப்ப பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன தெரியுது? அதுலேருந்து ஒரு கதை சொல்ல வைக்கிறது. அந்த மாரி பிக்சர்ஸ பார்த்து சொல்ல வைக்கிறது. அந்த மாரி வர்றதெல்லாம் நம்ம ப்ரொஜெக்டிவ்ன்னு சொல்லுவோம். அதுதான் திட்டவட்ட ஆளுமை சோதனை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கான்செப்ட் உங்களுக்கு. ஓகேவா? இது எப்படி இருக்கும்னா, தெரியாத இல்லன்னா நான் ஒரு 2, 3 பிக்சர்ஸ காமிச்சு இதுலருந்து ஒரு ஸ்டோரி சொல்ல வைக்கிறது. அந்த மாரி வர்றது எல்லாமே இந்த திட்டவட்ட ஆளுமை சோதனையில சேரும். ஓகே. இதுல என்னன்னா, இதுல அவங்க ஆப்ஷன்ஸ்ல குடுத்த எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இதுல இங்க் பிளாட் டெஸ்ட் இத பண்ணது ரோர்சச். இது மைத்துளி படங்களை காட்டி அதில் என்ன தெரிகிறது என்று கேட்கப்படுகிறது. அடுத்தது திமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்ன்னு ஒண்ணு சொல்லுவோம். டாட்ன்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சுக்கோங்க. இதுல பிக்சர்ஸ காட்டுவாங்க. படங்களை காட்டி அதை பற்றி கதை சொல்லப்படுகிறது. அந்த குழந்தைகிட்ட கேட்கிறது. இது என்னன்னா, எழுத படிக்க தெரியலனா கூட அந்த குழந்தைக்கு இந்த மாரி பிக்சர்ஸ வச்சு கேட்கிறது. இதெல்லாம் ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட்ல சேரும். அடுத்தது சிஏடி. ஓகே. சிஏடிங்கிறது சில்ட்ரன் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். இந்த சில்ட்ரன் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்ல குழந்தைங்களுக்கு கேட்கிறது. குழந்தைங்களுக்கு விலங்கு அல்லது குழந்தை படங்களை காட்டி கதை சொல்லப்படும். இது குழந்தைங்களுக்கு பண்றது. இது முக்காவாசி திமெட்டிக் அப்பர்செப்ஷன் அடல்ட்ஸ்க்கு பண்ணுவாங்க. பெரிய பசங்களுக்கு. இது குழந்தைங்களுக்கு பண்றது. அடுத்தது எம்எம்பிஐ. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினாசோட்டோ மல்டிபேசிக் பெர்சனாலிட்டி இன்வென்டரி. இந்த இன்வென்டரினாலே பெர்சனாலிட்டி கண்டுபிடிக்கிற கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் போன வாட்டியே சொன்னேன். இன்வென்டரினாலே அதுக்கான ஒரு வினா விடை கொஸ்டின்ஸ் இருக்கும். ரைட்டா? இந்த எம்எம்பிஐல என்ன இருக்குன்னா, எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸா இருக்கும். ரைட்டா? இத பண்ணது ஆத்தவே மெக்னி அவங்க. எம்எம்பிஐ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அப்ஜெக்டிவ் பெர்சனாலிட்டி டெஸ்ட். அப்ஜெக்டிவ்னா என்னது? எஸ், நோ அவ்வளோதான் இருக்கும். அதுலருந்து பசங்க பதில் சொல்றாங்க. அதுதான் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் நம்ம சொல்லுவோம். பொருண்மையான ஆளுமை சோதனை. இது நான் ப்ரொஜெக்டிவ்ல சேரும். நான் ப்ரொஜெக்டிவ்னா என்னது? பசங்க யோசிக்க விடுறதெல்லாம் கிடையாது. எஸ்ஸா, நோவான்னு மட்டும் நம்ம சொல்ல வைக்கிறோம். அந்த மாரி வர்றதெல்லாம் நான் ப்ரொஜெக்டிவ்ல நம்ம சொல்லுவோம். ரைட்டா? ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக். ப்ரொஜெக்டிவ், நான் ப்ரொஜெக்டிவ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, பர்சனாலிட்டி அந்த ஆளுமை குழந்தைங்கள கண்டுபிடிக்க நம்ம யூஸ் பண்றது. பிக்சர்ஸ் அந்த மாரிலாம் காட்டுனா அது ப்ரொஜெக்டிவ்ல சேரும். வேர்ட்ஸோ அந்த மாரிலாம் நம்ம காமிச்சோம்னா, அது நான் ப்ரொஜெக்டிவ்ல சேரும். ஸ்ட்ரக்சர்டா இருக்குது. எஸ் ஆர் நோல பதில் சொல்றாங்கன்னு நான் ப்ரொஜெக்டிவ்ல சேரும். அடுத்தது growth refers to structural and physiological changes was stated by. வளர்ச்சி என்பது உடல் அமைப்பு மற்றும் உடலியல் மாற்றங்களை குறிக்கும் என்று சொன்னவர்
இதுல என்ன சொல்லியிருக்காங்க? குரோத்த பத்தி பேசியிருக்காங்க இதுல. ரைட்டா? இதுக்கு குரோத் க்ரோ அண்ட் க்ரோ இதுக்கு ஆன்சரு. ஏன்னா குரோத்த பத்தி பேசினா க்ரோ அண்ட் க்ரோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெவலப்மென்ட் பத்தி பேசுனது அர்லாக் பேசியிருப்பாரு. இந்த ஒண்ணு மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குரோத்த பத்தி யாரு பேசியிருப்பா? க்ரோ அண்ட் க்ரோ. என்ன சொல்லியிருப்பாரு? உடல் அமைப்பு மற்றும் உடலியல் மாற்றங்கள் வர்றது குரோத்ல. அர்லாக் என்ன சொல்லியிருக்கிறாரு? முதிர்ச்சியை நோக்கி நடைபெறும் தொடர்ச்சியான மாற்றங்கள். அதுதான் டெவலப்மென்ட்ன்னு இவர் சொல்லியிருப்பாரு. ப்ராக்ரசிவ் சேஞ்சஸ் லீடிங் டூ மெச்சூரிட்டி. ஓகே. இது டெவலப்மென்ட்ங்கிறது காக்னிட்டிவ் டெவலப்மென்ட்டா இருக்கும். எல்லாமே இருக்கும். குரோத்ங்கிறது என்னது? ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் வந்தவுனே குழந்தைங்க வளராது இல்லையா? ஒரு ஸ்பெசிஃபிக் ஏஜ் வந்தோனே வளராது. அதுதான் நம்ம குரோத்ன்னு சொல்றோம். குவான்டிடேட்டிவா இருக்கும். மெஷர் பண்ற மாரி இருக்கும். ஆனா டெவலப்மென்ட்ங்கிறது லைஃப் லாங் நமக்கு இருக்கும். எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கு. காக்னிட்டிவா வளரும் குழந்தை. இல்லையா? அது எல்லாமே இருக்கும். அதுதான் டெவலப்மென்ட்ன்னு நம்ம சொல்றோம். மாரல் டெவலப்மென்ட் இருக்கும். ஓகே. அது அர்லாக் சொன்னது. அடுத்தது தி டிஸ்ட்ரக்ஷன் ஆர் ஆப்சென்ஸ் ஆஃப் விச் கிளாண்ட் காசஸ் மைக்ஸோடீமா. ஓகே. மயோக்ஸோடிமா இந்த நோய் ஏற்பட எந்த சுரப்பி செயலிழந்தா நமக்கு இந்த மைக்ஸோடிமா ஏற்படும்னு சொல்றாங்க. நமக்கு ஹார்மோன் ரிலேட்டடா கொஞ்சம் படிச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும் நமக்கு. இதுக்கு ஆன்சர் தைராய்டு கிளாண்ட். தைராய்டு கிளாண்ட் பத்தி இந்த அட்ரினல் கிளாண்ட் இதெல்லாம் மாத்தி மாத்தி நெறைய ஷிஃப்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதனால படிச்சுக்கோங்க. ஓகே. எந்த ஆப்சென்ஸ்ல வருதுன்னா, இது மைக்ஸோடிமா. இதுதான் மைக்ஸோடிமா என்பது தைராய்டு சுரப்பி செயலிழப்பால் அல்லது தைராய்டு ஹார்மோன் குறைவால் பெரியவர்களில் ஏற்படும் நோய் தான் இத நம்ம சொல்றோம். அதுதான் ஹைப்போதைராய்டிசம் சொல்றோம் இல்லையா? இதனால் சோர்வு, உடல் எடை அதிகரித்தல், உலர்தோல் மெதுவான வளர்ச்சிதை மற்றும் முகம், உடலில் வீக்கம் போன்ற அறிகுறிகள் தோன்றும். இவ்ளோ இருக்கு. ஹைப்போதைராய்டிசம் வந்தா இதெல்லாம் இருக்கு. ஓகே. தைராய்டு கிளாண்ட் இப்ப நமக்கு என்னன்றது தெரிஞ்சிருச்சு. பான்கிரியாஸ் அதே மாதிரி என்ன பண்ணும்? இன்சுலின புரொடியூஸ் பண்ணும். அது எல்லாமே. இது செயலிழந்தா என்ன ஆகும்? நீரிழிவு சுகர் வர்றதுக்கு காரணம் பான்கிரியாஸ். அட்ரினல் கிளாண்ட் அடுத்தது இது நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கூட சொல்லலாம். இந்த சமயத்துல நம்ம பதட்டப்படும்போது நம்மள கரெக்ட் பண்றது இது. ஓகேவா? கார்டிசோல் மற்றும் அட்ரினலே சுரக்கிறது. செயலிழந்தா என்ன ஆகும்? அடிசன் அல்லது குஷிங் நோய்கள் ஏற்படும். இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பிட்யூட்டரி கிளாண்ட பொறுத்தவரைக்கும் கண்ட்ரோல்ஸ் அதர் எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் அண்ட் குரோத் ஹார்மோன்ஸ்க்கு மெயினா குரோத் ஹார்மோன் எது? பிட்யூட்டரி கிளாண்ட். பிற நாளமில்லா சுரப்பிகளை கட்டுப்படுத்தும் வளர்ச்சி ஹார்மோனை சுரக்கும். எண்டோகிரைன், எக்ஸோகிரைன் கிளாண்டுன்னு 2 இருக்கு. நம்ம முன்னையே கூட ஒரு வீடியோல அது பார்த்திருப்போம். சில இது நேராவே இந்த ஹார்மோன் ரத்தத்துல கலக்கும். சில குழாய் மூலமா கலக்கும். அதுதான் எக்ஸோகிரைன் கிளாண்டு, எண்டோகிரைன் நம்ம பார்த்தோம். அதையும் கொஞ்சம் பாருங்க. அடுத்தது அப்சர்விங் சில்ட்ரன்ஸ் பிஹேவியர், ஃபீலிங்ஸ், ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் இன் நேச்சுரல் சிச்சுவேஷன் இஸ் குழந்தைகளின் நடத்தை, உணர்வு, செயல்கள் மற்றும் எதிர்வினைகளை இயல்பான சூழலில் கவனிப்பது. நார்மலா ஒரு குழந்தைய நம்ம அப்சர்வ் பண்றோம்னா, அது டைரக்ட் அப்சர்வேஷன். நேரடி பார்வையிடல் அவ்வளவுதான். இன்டைரக்ட் அப்சர்வேஷன், கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன், ஃப்ரீ அப்சர்வேஷன் கிடையாது. நேரடி பார்வையிடல், மறைமுக பார்வையிடல், கட்டுப்படுத்தப்பட்ட பார்வையிடல், சுதந்திர பார்வையிடல் தான் கிடையாது. இது டைரக்ட் அப்சர்வேஷன். ஓகே. இந்த டைரக்ட் அப்சர்வேஷன்னா என்னது? இயல்பான சூழலில் நடத்தையை நேரடியாக கவனிக்கும் முறை. இன்டைரக்ட் அப்சர்வேஷனா மறைமுக பார்வையிடல். நேரடியா பார்க்காம என்ன பண்ணுவோம்? சில பேர் இன்டைரக்ட்டா பிறரின் அறிக்கைகள் அல்லது பதிவுகள் மூலம் தகவல் பெறுதல். இது இன்டைரக்ட் அப்சர்வேஷன். கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன்ங்கிறது திட்டமிட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் நடத்தையை பார்வை. எதனா ஒரு ஆக்டிவிட்டி குடுத்து அந்த இடத்துல நம்ம பார்க்கிறது. ஓகே. அடுத்தது ஃப்ரீ அப்சர்வேஷன் முன்கூட்டியே திட்டமின்றி சுதந்திரமாக கவனிக்கும் முறை. எந்த திட்டமில்ல ஜஸ்ட் அப்படியே பார்க்கிறது. அப்சர்வேஷன் வித்தவுட் எ ஃபிக்ஸட் பிளான் ஆர் ஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லாம சும்மா பார்த்துட்டு இருக்கிறது. பட் உண்மையா ஏதோ காரணத்துக்காக பார்க்கிறது டைரக்ட் அப்சர்வேஷன். ஏன்னா இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. அப்சர்விங் சில்ட்ரன்ஸ் பிஹேவியர், ஃபீலிங், ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸ் சொன்னதுனால இந்த இடத்துல ஃப்ரீ அப்சர்வேஷன் வராது. ரைட்டா? சோ இது எல்லாமே நமக்கு தமிழ்நாடு டெட்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இது மட்டும் இல்ல. இன்னைக்கு நம்ம டே 7 பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி டே 6 வரைக்கும் ஒரு 60 எம்சிக்யூஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதையும் பாருங்க. கண்டிப்பா சிடிபில கம்ப்ளீட்டா 30 மார்க்ஸ் எடுக்க முடியும். கூடவே இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் இன்னும் நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, இதோட பிளேலிஸ்டோட லிங்க்கும் நான் குடுத்துருக்கேன். இது ஒரு 5 வீடியோ தான் இருக்கு. 25 மினிட்ஸ், 25 மினிட்ஸ். இத பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1, பேப்பர் 2 2மே கம்ப்ளீட் தியரி அதுல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கூட ஒன் ஷாட் வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். நம்ம சேனல்ல இருக்கும். அதோட லிங்க்கும் நான் குடுத்துருக்கேன். அதையும் பாருங்க. இத பார்த்தாலே போதும் நீங்க. வேற எதையும் நீங்க பார்த்து ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். இது மட்டும் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா இதுலருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். நமக்கு 30 மார்க் கண்டிப்பா எடுக்க முடியும்.
Okay, thank you so much. All the best for your preparation.